சென்னை சூப்பர் கிங்ஸ் தன்னுடைய 8வது ஆட்டத்தில் மும்பை இந்தியன்ஸை எதிர்கொண்டிருந்தாங்க. இந்த போட்டியில் முதல்ல பேட்டிங் செஞ்சு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 20 ஓவர் முடிவில் 5 விக்கெட்டோட வித்தியாசத்தில் 176 ரன்கள் சிஎஸ்கே அணி எடுத்திருந்தாங்க. இதில் அதிகபட்சமாக ஜடேஜா 53 ரன்களும், சிவம் தூபே 50 ரன்களும், ஆயுஷ் மாத்ரே 32 ரன்களும் எடுத்திருந்தார். இதையடுத்து 177 ரன்கள் எடுத்தா வெற்றி அப்படின்ற இலக்கோட களமிறங்கியிருந்த மும்பை இந்தியன்ஸ் 15.4 ஓவரில் 177 ரன்களை எடுத்து அபார வெற்றியை பெற்றிருந்தாங்க. இந்த தோல்வியினால் புள்ளிப்பட்டியலில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி கடைசி இடத்திலேயே நீடிச்சிட்டு இருக்கு. நடப்பு ஐபிஎல் தொடரில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பங்கேற்றிருக்கக்கூடிய 8 போட்டிகளில் 2 வெற்றியும் 6 தோல்வியும் பெற்றிருக்கு. புள்ளிப்பட்டியலில் கடைசி இடத்துல இருக்கக்கூடிய சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பேலன்ஸ் இருக்கக்கூடிய 6 ஆட்டங்களில் வெற்றி பெற்றால் மட்டும்தான் பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெறவே முடியும். ஒருவேளை 5 வெற்றி பெற்றுட்டா கூட மற்ற அணிகளுடைய முடிவுக்காக கண்டிப்பாக காத்திருக்க வேண்டியது இருக்கும். சென்னை அணி அடுத்த ஆட்டத்தில் ஹைதராபாத் அணியோட வரக்கூடிய 25ஆம் தேதி மோத இருக்குன்றது குறிப்பிடத்தக்கது.